ஹாய் கைஸ், திஸ் இஸ் பரத் ஃப்ரம் பேட் வாய்ஸ். பராசக்தி டைரக்டர் சுதா கங்குராவ் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பராசக்தி டைரக்டர் பார்த்தீங்கன்னா சுதா கங்குராவ் இவங்க பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அது வர்றதுக்கான முக்கியமான காரணமே, அது ஸ்ப்ரெட் பண்ணுற முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து ரவுடி, புல்லிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வார்த்தைகளை போட்டு ஒரு இன்டர்வியூ மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா மக்கள் பார்க்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்க போகிறது இல்லை. ஸோ சிம்பிள். இதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு படம் லாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸாஜரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பழியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் மேலே போட்டுருக்குது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. ஆன் இந்தியா டுடே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கூட அவங்க பேசுகிறதா பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக போய் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடாது. கதை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா படம் வந்து சக்சீட் ஆகும். சுதா கங்குரா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய போட்டு இந்த மாதிரி 2 நல்ல படங்களை கொடுத்தாங்க. அந்த படங்களை பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தது. இந்த படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழியை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ் குரூப் மேலே போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நான் ஒன்றும் பராசக்தி மூவி பார்த்தீங்கன்னா பார்க்கல. நீங்கள் பராசக்தி மூவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஆனால் ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் குரூப்பால் படம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாது. கதை நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக வரும். இஃப் கண்டென்ட் இஸ் ஸ்ட்ராங், மூவி வில் பி குட். என்னத்தை சொல்கிறது, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.